ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஹானா டிசைனர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ப்ளவுஸ் ஹெம்மிங் எப்படி பண்ணுறது அப்படின்றதும், ப்ளவுஸோட கொக்கி, அதுக்கப்புறம் கொக்கி மாட்டுறதுக்கான அந்த ஐ இருக்கும் இல்லையா, அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து மெயினாக பிகினர்ஸ்க்கான வீடியோ. இதில் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஹெம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ நான் ஹெம்மிங் வந்து கையில் தான் பண்ணுறேன். அதே மெத்தட் தான் நெக்குக்கும் பண்ணணும். இப்போ ஒரு கையில் ஒரு மெத்தட் ஹெம்மிங்கும், இன்னொரு கைக்கு இன்னொரு மெத்தட் ஹெம்மிங்கும் பண்ணுறேன். ஹெம்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பிகினர்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, இந்த கையெல்லாம் மடித்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க நார்மலாக. ஏன்னா ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஹெம்மிங் பண்ணும்போது அந்த சுருக்கம் எதுவும் அதிகமாக வராது. சப்போஸ் நீங்கள் அந்த தையல் மடிப்பு தையல் போடாமல் அப்படியே நீங்கள் வெறும் மடித்து மட்டும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மடிக்கும் போதே அந்த அளவு வந்து ஏடா கூடமாக நம்ம மடிச்சிருவோம். ஸோ நான் வந்து தையல் ஆல்ரெடி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சைடு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஹெம்மிங்கான ஊசியும் நூல் கொடுத்துருக்கேன். நான் வந்து டபுள் நூல் எடுத்திருக்கேன். ஒருத்தவங்க சிங்கிளாக எடுப்பாங்க நூல். சிங்கிளாக எடுத்தால் சீக்கிரம் பிஞ்சிரும். ஸோ அதுக்காக நான் டபுள் நூலாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஊசியை உள்ளே குத்திட்டு அப்படியே கிராஸாக மேலேருந்து அப்படியே கீழே அந்த கையோட மடிப்பு இருக்கு இல்லையா, அது கீழே இருந்து சும்மா ரொம்ப கீழே வந்து அந்த நூல் தெரியக்கூடாது, கொஞ்சம் ஊசியோட முனை அளவுக்கு கீழே துணியில ஊசியை குத்தி அப்படியே வெளியில எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டே வரணும். கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சுருக்கம் எதுவும் வராமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தைக்கும் போது கொஞ்சம் லூஸ் ஃபிட்டை தைங்க. ரொம்ப இழுத்து கூட தைச்சிடாதீங்க. ரொம்ப இழுத்து தைச்சாதான் நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது அந்த இடத்துல சுருக்கமாக அசிங்கமாக தெரியும். அப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி த்ரெட் வந்து சிக்கு ஏதாவது ஆச்சு, இல்லை ஒரு த்ரெட் தூக்கிட்டு ஒரு த்ரெட் இருந்தது அப்படின்னா அந்த தூக்கிட்டு இருக்க த்ரெட்டை வந்து கொஞ்சம் எடுத்து அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அந்த த்ரெட்டோட சிக்கெல்லாம் கரெக்ட் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ரொம்ப பெரிய நூலாக எடுக்காமல் சின்னதாகவே நூல் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வேணும்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா பெரிய நூலாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு சிக்கல் விழுந்துடும். அதுவே இன்ட்ரெஸ்டே இருக்காது ஹெம்மிங் பண்ணுறதுக்கு. ஸோ எடுக்கும் போதே சின்ன நூலாக எடுத்து இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு கேப் விட்டு ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கேருந்து இது வரைக்கும் ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பாருங்கள், எந்த வித சுருக்கமோ தெரியல. இல்லை ரொம்ப டைட்டாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே சுருங்கின மாதிரி அந்த ஹெம்மிங் பண்ண இடமே தனியாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே நம்ம தையல் போட்ட மாதிரியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்க கிளாத்தும் அப்படியே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்படியே ஃபுல் ஸ்லீவையும் நான் ஹெம்மிங் பண்ணி முடிச்சிடுறேன். நூலை பிடிச்சி ரொம்ப இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த இழுப்பு வந்து முன்னாடி இருக்க தையலுக்கு எல்லாமே போய் அப்படியே நூல் வந்து ரொம்ப டைட் ஆயிடும். நம்ம பிளவுஸ் கிளாத் வந்து அப்படியே சுருக்கமாயிடும். அது போடும்போது சுருக்கம் தெரியும். இப்போ லாஸ்ட் வரைக்கும் வந்துருச்சு. லாஸ்ட்ல வந்து இந்த மாதிரி நூல் எடுத்துட்டு ஒரு நாட் போட்டு அப்படியே நூலை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, இந்த ஸ்லீவ் வந்து ஃபுல்லா ஹெம்மிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கு. பேக் சைட்லயும் நீட்டா வந்து ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் சைடில் வந்து எந்த வித சுருக்கமும் இல்லாமல் அழகாக நீட்டாக ஃபினிஷ்டாக இருக்கு. இப்போ இந்த மெத்தடில் வந்து நார்மலாக ஊசி குத்தி குத்தி எடுத்த மெத்தடு இந்த மெத்தடை நான் வந்து இன்னொரு மெத்தடோ காமிக்கிறேன். இன்னொரு ஸ்லீவ் வந்து அந்த மெத்தடில் காமிக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஊசி வந்து இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நார்மலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கீழே வந்து ஹெம்மிங் பண்ணீங்களே, ஹெம்மிங் பண்ணும்போது இந்த லாஸ்ட்டில் இந்த நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலுக்குள்ளே ஊசியை விட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு நாட் விழுந்துடும். இந்த நாட் விழும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு கீழே வந்து நம்ம எந்த நெக்ஸ்ட் தையல் எந்த அளவுக்கு இழுத்தோமோ அது வந்து நம்மளுக்கு எந்த வித சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக வந்துடுது. நார்மலாக ஊசி குத்தி எடுப்போம் இல்லையா, ஊசி குத்தி எடுக்கும் போது இந்த லாஸ்ட்ல வந்து ஒரு நாட் மாதிரி ஊசியை வந்து அந்த நூலுக்குள்ளே விட்டு ஒரு நாட் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ ஊசி குத்தி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல கொஞ்சம் நூல் இருக்கு இல்லையா, அது உள்ள ஊசியை விட்டு அப்படியே நாட் மாதிரி போட்டுக்கிறேன். இதுல வந்து கொஞ்சம் நம்ம அந்த நாட் போடுற இடத்துல இந்த ஊசி உள்ள விட்டு எடுக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சிக்கல் வர மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் நீங்க மொல்லமா செய்யணும். ஸோ ரொம்ப நூல் அதிகமா வச்சுட்டு நம்ம நாட் போடும்போது கண்டிப்பா சிக்கு விழும். ஸோ அதனால நூல் கம்மியா வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. இந்த மாதிரி நாட் போட்டு போட்டு ஸ்டிச் பண்றதுனால கீழேயும் நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடும் எந்த வித சுருக்கமோ தெரியாம நம்ம ஹெம்மிங் பண்ணது நீட்டா இருக்கு. ஃப்ரண்ட் சைடில் பாருங்க, இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். இதில் எந்த வித சுருக்கமும் இல்லை பாருங்க, அப்படியே கிளாத்தும் அந்த தையலும் அப்படியே நீட்டாக இருக்கு. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நான் ஹெம் பண்ணிக்கிறேன் நாட் போட்டு போட்டு. இதை ஃபுல்லாக நீங்கள் நான் ஸ்டிச் பண்ணுறதை பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த லாஸ்ட் நூல் வரும்போது அப்படியே ஊசியை வந்து அந்த நூலுக்குள்ளே விட்டு நாட் மாதிரி போட்டுக்கிறேன். மேலே வந்து அந்த கிராஸாக போட்டது, கீழே வந்து நம்ம அப்படியே நாட் போட்டோம் இல்லையா, அது பார்த்தாலே தெரியுது. மேலே கொஞ்சம் நச்சு சுருக்கம் மாதிரி தெரியுது. கீழே போட்டிருக்க அந்த ஸ்ட்ரெயிட்டா வர தையல் வந்து
பாருங்க எந்த சுருக்கமும் இல்லாம இருக்கு. இதே மாதிரியே நீங்க நெக்குக்கும் ஹெம் பண்ணிடுங்க. இப்போ பிளவுஸோட கொக்கியும் ஐயும் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொக்கி ஐ ஸ்டிச் பண்றதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேல வந்து கொக்கிக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மேல ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே இருந்து 1/4 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே கீழே கொக்கிக்கு மார்க் பண்ணியாச்சு. அந்த மேலே கீழே கொக்கி மார்க் பண்ணது ரெண்டுத்தையும் ஈக்குவலா வச்சு மடிங்க. மடிச்சா அதோட சென்டர் வந்துடும் இல்லையா? ஸோ அந்த சென்டர் கிட்ட ஒரு கொக்கி ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சென்டர் கொக்கியும் மேல கொக்கியும் இருக்கு இல்லையா, அந்த இடத்த மடிச்சு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஒரு கொக்கி ஸ்டிச் பண்ணிக்கணும். அதே மாதிரி கீழே மார்க் பண்ணோம் இல்லையா, கீழே கொக்கி ஸ்டிச் பண்றதுக்கு அதுவும் இந்த சென்டர் கொக்கியோட மார்க்கிங்கும் ஒன்னா வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 5 கொக்கி வைக்கிறேன். ஸோ 5 மார்க் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு 6 கொக்கி வேணும் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொக்கி வச்ச இடத்துக்கு மார்க் பண்ண இல்லையா, அது நல்லா டார்க் பண்ணிட்டு அதுக்கேற்ற இடத்துல தானே நம்ம ஐ வைக்கணும். ஸோ இப்போ அந்த ஐப்பட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே நம்ம இந்த கொக்கி வைக்கிறதுக்கு மார்க் பண்ண இந்த கிளாத்தை வந்து அப்படியே நல்லா மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அந்த மார்க் வந்து கீழேயும் விழுந்துடும். இப்போ இந்த மாதிரி டார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ கொக்கியும் ஐயும் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொக்கி ஸ்டிச் பண்றேன். கொக்கி ஃபர்ஸ்ட் அந்த மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துக்கு மேல கொக்கி வச்சுக்கோங்க. கொக்கி வந்து ரொம்ப இந்த மாதிரி கார்னர்லயும் வைக்கக்கூடாது, ரொம்ப உள்ள தள்ளியும் வைக்கக்கூடாது. நம்ம கொக்கிக்கு அந்த பட்டி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டா சென்டர்ல வைக்கணும். ஸோ கரெக்டா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ 2 ஹோல்ஸ் கீழே இருக்கு இல்லையா, ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணணும். மேல அந்த கொக்கி மாற்றோம் இல்லையா, அந்த இடம் இருக்கு இல்லையா, அங்க வந்து கையில பிடிச்சிக்கோங்க, ஒரு ஃபிங்கர்ல பிடிச்சிட்டு இந்த கீழே 2 ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஹோல்ஸ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கொக்கி தைக்கிறதுக்கு நான் நூல் வந்து 4ஆ போட்டிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் நூல் கோர்க்காம 2ஆ எடுத்துக்கோங்க. அது கோத்ததுக்கு அப்புறம் 4ஆ இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நூல் வந்து சின்னதாவே எடுத்துக்கோங்க, ரொம்ப லென்த்தா எடுத்துக்காதீங்க, சிக் விழுந்துரும். இப்போ இந்த மாதிரி உள்ள விட்டு விட்டு ஸ்டிச் பண்றேன். உள்ள விட்டு ஒரு நாட் போட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அப்பதான் அந்த கொக்கி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ இந்த ரவுண்டுக்குள்ள இந்த மாதிரி விட்டு ஒரு நாட்டு அப்படியே வெளியில நூல் எடுக்கிறேன். நூல் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டு சிக்கு விழுந்துனா எடுத்து விட்டு இழுங்க. இந்த மாதிரி இன்னொரு முறை போட்டு அப்படின்னா இப்போ இன்னொரு முறை போடுறேன். இந்த மாதிரி போட்டு நாட் போட்டு அப்படியே நூலை யூஸியை வெளியில எடுக்கிறேன். இந்த சைடு 4 முறை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சைடு 4 முறை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு போட்டதுக்கு அப்புறம் இப்போ இங்க இருந்து அப்படியே மேல இந்த ஊக்கு மாட்டுவோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்படியே மேல ஊசி இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த ஊக்கு மாட்டுறோம் இல்லையா, அதுக்குள்ள நூலை வந்து இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் கீழே இருந்து அப்படியே ஊசியை வந்து அந்த சைடு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி 3 டைம்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹூக் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா நின்றுடும், சீக்கிரம் பிஞ்சும் வராது. அப்புறம் நாட் போட்டு நூல் கட் பண்ணிடலாம். இன்னொரு முறை நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஹூக் இந்த மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டா சென்டர் கிட்ட. அதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, 4 டைம்ஸ் அப்படியே நாட் போட்டு ஊசியா இழுங்க. இந்த ஹூக் ஸ்டிச் பண்றதுல நிறைய மெத்தட் காமிப்பாங்க. ஊசி உள்ள விட்டு அதுக்கப்புறம் ஹூக்கை உள்ள விட்டு எடுக்கிறது. அதெல்லாம் பிகினர்ஸ் வந்து சீக்கிரம் புரியாது. அதுவே இந்த மாதிரி நீங்க ஹூக்கை வந்து அப்படியே மேல வச்சு அப்படியே நூல் வந்து இந்த மாதிரி நாட் போட்டு போட்டு எடுக்கிறனால உங்களுக்கு அங்க ஸ்டிச்சஸும் ஸ்ட்ராங்கா இருக்கும், ஹூக்கும் சீக்கிரம் கலண்டு வராது. இப்போ 2 கொக்கி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரா கொக்கி எல்லாம் நான் அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கு 2 கொக்கி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கொக்கி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் மாட்டுறதுக்கான ஐ ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதில் தான் இருக்குது ட்ரிக்ஸ். இப்போ ஐ ஸ்டிச் பண்ணுறதுக்கு மார்க் பண்ண இடத்துல கீழே இருந்து ஊசியை வந்து இந்த மாதிரி மேலே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ ஐயோட லென்த்து தான் நம்ம சின்னதா வைக்கணும். ஒருத்தவங்களுக்கு கொக்கி அப்பப்ப கலண்டு வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எதுக்கு அப்படின்னா இந்த ஐயோட லென்த் வந்து அதிகமா வச்சிருவாங்க. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு வைக்கணும், 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாவா வைக்கணும். 1/4 இன்ச்சுக்கும் கம்மியா தான் அந்த ஐயோட லென்த் வைக்கணும். 1/4 இன்ச்சுக்கு கம்மினா 1/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு மேலதான் இருக்கணும். ஸோ இந்த அளவு பாருங்க, நான் அங்க இருந்து இது வரைக்கும் நூலை வந்து இந்த மாதிரி வெளியில எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மேல போய் ஊசியை உள்ள விட்டு நூல் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி திருப்பியும் கீழே வந்து எடுத்து 5 டைம்ஸ் அப்படியே மேலே கீழே போயிட்டு வந்து எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம்
இந்த நூல் எல்லாம் இருக்கு இல்லையா, அது உள்ள வந்து ஊசி அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி நாட்டு மாதிரி விழுந்துரும். ஊசி எடுத்துட்டு இந்த நூல் கீழே இருக்கு இல்லையா, அது போய் அப்படியே நாட் மாதிரி விழுந்துரும். அது அப்படியே வந்து நம்ம இந்த நூல் இப்போ மேல இருந்து கீழே ஒரு 5-6 டைம் பண்ணோம் இல்லையா, அந்த நூல் ஃபுல்லா மறையிற வரைக்கும் இதே மாதிரி பண்ணணும். நாட் போட்டு போட்டு பண்ணீங்கன்னா அது மேல இருந்து அப்படியே அழகா அந்த நூல் வந்து மறைஞ்சிரும். அந்த நாட் போட்டது வந்து நம்மளுக்கு அழகா தெரியும். ஸோ அந்த நூல் ஃபுல்லா மறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஊசியை வந்து வெளியில எடுத்து கட் பண்ணிடலாம். ஃபுல்லா போட்டு அந்த நூல் மறையிற மாதிரி நாட் ஃபுல்லா போட்டுட்டேன். இந்த மாதிரி போட்டு இப்போ ஊசியை வந்து வெளியில எடுத்து நாட் போட்டு கட் பண்ணிடலாம். இப்போ நான் சின்னதாக தான் அந்த ஐ வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் கொக்கி மாட்டி காமிக்கிறேன். இந்த கொக்கியோட அளவு இவ்வளோதான் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஐ வைக்கணும். இந்த கொக்கியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றதை விட 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஐ வச்சுட்டா கொக்கி கலண்டு தான் வரும். ஸோ நான் சின்னதாக வச்சிருக்கேன். கொக்கி இப்போ மாட்டுறேன். இப்போ பாருங்க ஐயோட அளவு வந்து இவ்வளோதான் இருக்கு. கொக்கி மாட்டினதுக்கு அப்புறம் கரெக்டாக அந்த கொக்கி போய் உள்ள உட்காந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்னதா ஐ தைக்கும் போது கொக்கி வந்து வெளியில வரவே வராது. நம்மளே கழட்டினாதான் அந்த கொக்கி வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஐ ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சென்டர் ஐ ஸ்டிச் பண்றேன். ஸோ கீழே இருந்து அப்படியே ஊசியை வந்து இந்த மாதிரி மேலே கொண்டு வரேன். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 1/4 இன்ச்சுக்கும் கம்மி, இவ்வளவுதான். உங்களுக்கு தெரியும் இந்த ஐயோட லென்த் நான் எவ்வளோ வைக்கிறேன்ட்டு. 1/4 இன்ச்சை விட கம்மி தான் வச்சிருக்கேன். ஸோ கீழே இந்த மாதிரி வரணும். கீழேருந்து அதுக்கப்புறம் மேலே போய் ஊசி குத்தி எடுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி கீழே வந்து ஊசி குத்தி எடுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி மேலே இதே மாதிரி ஒரு 6 டைம் நான் பண்ணுறேன். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே. அப்புறம் லாஸ்ட்டில் மேலே போய் 6th டைம் மேலே போய் நிறுத்திடுறேன். நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை இந்த மாதிரி திருப்பிட்டு கையில் வந்து அந்த துணியை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த நூலெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஊசிக்குள்ளே இந்த மாதிரி விட்டு அப்படியே நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் ஊசி இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த கீழே இருக்க நூலே போய் அதுவாகவே நாட் விழுந்துரும். ஸோ அந்த நூல் எல்லாம் மறையிற வரைக்கும் இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட நூலெல்லாம் மறைஞ்சி அந்த நாட் மாதிரி தான் மேலே தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லா நூலும் மறைஞ்சதுக்கப்புறம் நம்ம கீழே ஊசியை குத்தி வெளியில் எடுத்துடலாம் நாட் போட்டு. இப்போ ஹுக்குக்கான ஐ வந்து இங்கே பாருங்கள் 2 ஐ சின்ன சின்னதாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால ஹுக் வந்து ரிமூவ் ஆகவே ஆகாது நம்ம ரிமூவ் பண்ணுற வரைக்கும். இப்போ ஹுக்கும் ஐயும் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா டைட்டாகவும் இருக்கும், ரிமூவ் ஆகாது. ஸோ இந்த ஹெம்மிங் பண்ணுறதும் ஹூக் ஐ ஸ்டிச் பண்ணுறதும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நெக்ஸ்ட் நிறைய வீடியோஸ் வருது இந்த சேனலில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.